இது இன்னைக்கு பேப்பர் தானே, கொஞ்சம் கூட நானும் பாத்துட்டு தரேன். உனக்கு தேவையான ஜோக்ஸ் ஒண்ணும் வரல. அது இல்லன்னா உத்தரப்பிரதேஷ் லாட்டரி ரிசல்ட் பாக்குறதுக்கு கூட. நான் வந்திருக்கேன். இல்லன்னா நீ அன்னைக்கு 2-3 லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்தேல்ல, அதுல எதுக்காவது ஒரு பிரைஸ் வந்தாகணும். ஆமா, அக்காவுக்கு பிரைஸ் போகுது, எல்லாரும் ஆன் பொந்துட்டு இருங்க. ஆஹா, கிண்டலா பண்றீங்க? கொஞ்ச நாள் பொறுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் விட போகுது. அவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு உங்களை என்ன பாடுபடுத்த போறா பாருங்க. ஏன் பேங்க்ல போடணும்? அம்மாட்ட கொடுத்துரு. அம்மாட்டையும் தர மாட்டேன். அப்ப கிணத்துல கொட்டு. அதுவும் செய்ய மாட்டேன். 10 லட்சத்தையும் செலவு பண்ண போறேன். ஐயோ, அவ்வளவு பணத்தை செலவு பண்ணாதம்மா. நான் செலவு பண்ணித்தான் தீருவேன். முதல்ல நாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களா வாங்க போறேன். அக்கா, வீட்டுக்கு முன்னால நிறைய இடம் இருக்கணும், அப்போதான் என்னால கிரிக்கெட் ஃப்ரீயா விளையாட முடியும். முன்னாடி வேண்டாம்டா, அசிங்கமா இருக்கும். சைடுல வச்சுக்கலாம். அம்மா, எனக்கு ஆபீஸ் போறதுக்கு ஒரு பழைய காரை வாங்கி கொடுமா. உனக்கு எதுக்கு நான் பழைய காரு? புதுசே வாங்கி கொடுத்துறேன். தேங்க்ஸ். அண்ணனும் தங்கையுமே பங்கு போட்டுக்கிட்டா எப்படி? அம்மாவையும் கவனிக்க வேண்டாமா? உனக்கா ஒரு டிவி செட் வாங்கி தந்துடுறேன். அக்கா அக்கா, எங்க டீமுக்கு பூரா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட், பால், பேட் எல்லாம் வாங்கி தரணும். ஓகே, சாங்ஷன் போடா. தேங்க்யூ அக்கா. சரிம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சுன்னு வச்சுக்க. பாக்கி 5 லட்சத்தை என்ன பண்ணுவேன்? அம்மாவையும் தம்பியும் கூட்டிக்கிட்டு அஜந்தா, எல்லோரா, தாஜ்மஹால், காஷ்மீர். பாபு, காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் ஐஸ் கட்டி உறைஞ்சு கிடக்குமா. ஜாலி. அதை எடுத்து அள்ளி அள்ளி உன் மேல வீசுவேன். நான் மலைக்கு மேல கிடுக்கிட்டு ஓடுவேன். ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, நீ எப்படி ஓடுவ? உன்னால்தான் நடக்கவே முடியாது. சாரி அக்கா. பரிசு விழுந்து சுத்தின பங்களா வாங்கினாலும் இந்த நொண்டிக்கு இந்த சக்கரவண்டி தானே பாபு. மீனா, பரிசு விழுந்துச்சுன்னா குடும்பத்துக்கு பங்களா வாங்குவேன், அம்மாவுக்கு டிவி வாங்குவேன்னு சொன்னீங்க தவிர உன் காரை சரிப்படுத்திக்குவேன்னு ஒரு வார்த்தை சொல்லலையம்மா. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. மீனா, உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கு என்னுடைய உயிர் தான் அஸ்திவாரம்னா நிச்சயமா அதுல உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சே தீர்க்கும். தம்பி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டான். அழகம்மா, நண்டு ஓடுது, நரி ஓடுது, நண்டு ஓடு. சரி 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 சரி, ராஜா சரிமா. எந்தன் பொன்வண்ணமே, அன்பு பூவண்ணமே, எந்தன் பொன்வண்ணமே, அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்த்தவா, மனம் தான் தாங்குமா, எந்தன் பொன்வண்ணமே, அன்பு பூவண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை, இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை. நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே. என்றாதி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன்வண்ணமே, அன்பு பூவண்ணமே. பொன்னை கண்டேன், அதில் உன்னை கண்டேன், காலை பொழுதை கண்டேன், இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன், நெஞ்சில் உறவை கண்டேன். நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன்? தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது. என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு,
எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை, நாம் கண்ணீர் தின்ற ஒரு நியாயம் இல்லை. காலம் வரும் அந்த தெய்வம் வரும், அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும். காலம் தனை நான் மாற வைப்பேன், கண்ணே உனை நான் வாழ வைப்பேன். எந்த ஜாதி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. மிஸ்டர் ரவி, இந்த தலைவலி உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்கு? சுமார் 1 வருஷமா இருக்கு டாக்டர். முன்னெல்லாம் தலைவலி சாதாரணமா வரும் போயிடும், ஆனா இப்ப வர்ற தலைவலி அப்படி இல்லை. வேற எப்படி? தலைக்குள்ள திடீர்னு ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி உணர்ச்சி, தலையை 2ஆ பிளந்து போயிடும் போல இருக்கு. கண்ணு தெரிச்சு வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு டாக்டர். ஓஹோ, அப்படியா டாக்டர்? இந்த தலைவலி வரும்போது என்னால மூச்சு விட முடியறதில்ல, ஒண்ணும் செய்ய முடியறதில்ல, என்னன்னு சொல்லவே தெரியல. அது ஏன் அப்படி? நீங்க சொல்றதை பார்த்தா இது சாதாரண தலைவலியா தெரியல. ஆல்ரைட், இப்ப எக்ஸ்ரே எடுத்துருக்கோம் இல்லையா, அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோ. நீங்க எதுக்கும் நாளை ஈவினிங் 5 o'clock வாங்க, என்னன்னு சொல்றேன். ஓகே. ரவி ரவி, அங்க பாருங்களேன். என்னது? அங்க பாருங்களேன். இந்த வயசுலயும் அவங்க இவ்வளவு ஒத்துமையா ஜாலியா இருக்காங்க பாத்தீங்களா? கணவன் மனைவி உண்மையான அன்போட இருந்தா எந்த வயசுலயும் சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நீங்க? எனக்கு வயசான ஒண்ணு பாரு, இப்ப இருக்கிறத விட அன்பா இருப்பேன். பாக்கலாம் பாக்கலாம். தாராளமா பாருமா. நான் ரிட்டையர் ஆன உடனே என்ன தெரியுமா செய்வேன்? வேலைக்காரனை நிறுத்திடுவேன், சமையல்காரனை நிறுத்திடுவேன், தோட்டக்காரனை நிறுத்திடுவேன். அவ்வளவு வேலையும் நான் தான் செய்ய போறேன். இன்னும் நீ என்னென்ன வேலை செய்வியோ அத்தனையும் நான் தான் செய்ய போறேன். சாயந்தரம் ஆன உடனே உன்னை ஒரு கையில நாய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஜாலியா வாக்கிங் போறேன். இன்னும் எக்ஸெப்டா பாரு. அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் வாலிபன் திரும்பன்னு சொல்லுங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ வக்கீல் தொழிலை கவனிக்கிறதாகவும் நான் குடும்பத்தை கவனிக்கிறதாகவுமே இருந்தோம்னா நம்ம 2 பேருக்கு வயசானதான் வாலிபம் திரும்பும். இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போறேன், என்ன டாக்டர் கிட்ட டாப் பண்ணிப்போம். இதுதான் உங்க ஹெட். ஓஹோ, இதுதான் நம்ம தலையா? மனுஷன் குரங்குல இருந்து பிறந்திருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அது உண்மைங்கிறத நான் இன்னைக்கு தான் நம்புறேன். மிஸ்டர் ரவி, உங்க மண்டைக்குள்ள ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மை காட், எடுத்ததுக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இப்ப தலைவலிக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்களா? உங்க தலைவலியை நீங்க சாதாரணமா நினைக்கலாம். இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த காலம் போயிடுச்சு. மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற இந்த நாள்ல எல்லா வியாதிக்கும் சிகிச்சை இருக்கு. மத்த வியாதியை பத்தி நமக்கு ஏன் வியாதியை பத்தி சொல்லுங்க. உங்க மண்டைக்குள்ள இது ஒரு ஸ்பாட் தெரியுது பாருங்க. எஸ், அத மூளைக்கட்டின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பிரெயின் டியூமர். பிரெயின் டியூமர்? எஸ்,
அது ஒரு பயங்கரமான கட்டி. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாயிடும். அதுக்கு வெடிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதிகமா போனா ஒரு 6 மாசத்துக்குள்ள என்ன ஒரு குண்டு மண்டையில் வெடிச்சா என்ன? ஐ மீன் உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும். 6 மாசத்துக்குள்ள நான் செத்து போயிடுவேன்னு சொல்றீங்களா? நான் இளமையோட இருக்கேன் டாக்டர். நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த வியாதி வந்தது கிடையாது. ஏதோ ஆஃப்டர் தலைவலி வந்ததுன்னு எனக்கு டேட்டே பிக்ஸ் பண்ணிட்டீங்களே டாக்டர். டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த எக்ஸ்ரே வேற யாருதோ பேர் மாறி உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஐ அம் சாரி டு டெல் யூ, உங்க எக்யூப்மெண்ட்ல ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கலாம். எப்படியோ பெரிய தவறு நடந்திருக்கு. எங்கேயும் எந்த சின்ன தவறும் நடக்கல. வியாதி விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாங்க. அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? வேற இடத்துல எக்ஸ்ரே எடுத்து வேற பெட்டர் டாக்டர் கிட்ட காட்டுங்க. டாக்டர், ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல். ப்ளீஸ், நான் சொன்னது தவறா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உங்களை எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது டாக்டர். என் தகப்பனார் சமீபத்தில் தான் காலமானார். அவர் சாகும்போது எங்களுக்கு எதையுமே வச்சுட்டு சாகல. எனக்கு வயதான விதவை தாய் ஒருத்தி இருக்காங்க, தங்க ஒருத்தி இருக்கா. கல்யாண வயசுல நடக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்து அவனு சின்னவனா தான் இருக்கான். இத்தனை பேர் என்ன நம்பிதான் இருக்காங்க டாக்டர். ஏதோ என்னுடைய வருமானத்தை கொண்டு கடன் கண்ணி இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், துணிமணி வாங்கி கொடுக்கிறேன். தட்ஸ் ஆல். அவங்க வருங்கால வாழ்க்கைக்காக நான் எதுவுமே செய்யல டாக்டர். இத்தனையும் 6 மாசத்துக்குள்ள எப்படி செய்ய முடியும்? நான் சாகிறதுக்காக பயப்படல. நான் தைரியசாலி. 6லயும் சாவு, 100லயும் சாவு. ஆனா அரை குறையா எப்படி டாக்டர் சாகுறது? நான் தான் ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றேனே. ஓகே டாக்டர், நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். சின்ன ஆபரேஷன் தானே? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன ஆபரேஷன் இல்ல. நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். திஸ் இஸ் a மேஜர் ஆபரேஷன். மேஜர் ஆபரேஷன்? மிஸ்டர் ரவி, நீங்க ஒரு பட்டதாரி. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். as a டாக்டர் நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. கவனமா கேளுங்க. மனித உடல்ல மூளை தான் முக்கியமான உறுப்பு. அதுல செய்யற இந்த நுட்பமான ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க உயிர் பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வெளிச்சத்தை பார்ப்பீங்களா இல்ல இருட்டுல தள்ளப்படுவீங்களாங்கிற உத்தரவாதத்தை என்னால கொடுக்க முடியாது. What do you mean? ஐ மீன், உங்களுக்கு கண் குருடா போகலாம். மூளையில ஏதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கலாம். இல்ல பேரலைஸ் ஆகி உங்களுக்கு கைகால்கள் வழங்காம போகலாம். போதும் டாக்டர், போதும். ஆபரேஷன்ல இருந்து நான் புழைச்சு குருடனா, கை கால் வராதவனா, பைத்தியக்காரனா இருந்து என் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதை விட நான் ஆபரேஷன் பண்ணாமலே செத்து போயிடுறேன். மிஸ்டர் ரவி, ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உயிர் பிழைக்கிறது வேற, குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கிறது வேற. டாக்டரோட கடமை எல்லாம் நோயாளியை உயிர் பிழைக்க வைக்கணுங்கிற ஒண்ணுதான். டாக்டர், ஒரு பக்கம் பயங்கரமான சாவு, ஒரு பக்கம் பயனில்லாத வாழ்க்கை. ரெண்டுல என்னை எதை தேர்ந்தெடுக்க சொல்றீங்க? ஆபரேஷனுடைய ரியாக்ஷனை தான் நான் சொன்னேன். ஆக்ஷன் நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கும். ஓகே டாக்டர், நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். குட். ஆபரேஷனுக்கு என்ன டாக்டர் செலவாகும்? என்ன ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்? அண்ணா, வந்துட்டியாப்பா? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கே? ரொம்ப கழிச்சு போயிருக்கே. வேலை அதிகமா? அண்ணா, இன்னைக்கு நான் பாபு மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மேனேஜங்க இவன் புத்தகத்தையே தொடறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் 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 பார்த்துக்கிட்டே நான் ஒரு கிரிக்கெட் சாம்பியன் ஆக போறேன். அண்ணா நான் இங்கிலாந்து அனுப்ப போறேன். இல்லன்னா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராதுமா அண்ணா நீங்க ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன்? நீ பேசாம பந்த வச்சுட்டு படிடா. அண்ணா, காய்கறி மளிகை சாமான்லாம் வெளியேறி போச்சுன்னு அம்மாவுக்கு ஒரே கவலை. எனக்கு என்னமா கவலை? உங்க அப்பாவை நான் இறந்துட்டாலும் ஆண்டவன் புண்ணியத்துல தலைப்பிள்ளைய ஆண் குழந்தையா பெற்றேன். இவன் இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா. இருப்பா, காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். ஏப்பா, இன்னைக்கு நீலா வீட்டுக்கு நீ டின்னர் போகணும் இல்ல? என்ன நீலா, இன்னொரு அதையே காணும். கேக் கட் பண்றியா? இல்லண்ணா, அவர் வந்துட்டோம்.
வந்துட்டாரு. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ. ஏன் இவ்வளவு லேட்டு? ரொம்ப தலைவலி நீலா. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, வாங்க. Your attention please. என் தங்கையின் இந்த பிறந்த நாள் விழாவில் இன்னும் ஒரு விசேஷம். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தாளியான மிஸ்டர் ரவி என்னுடைய வருங்கால மைத்துனர் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது அவர் நமக்கெல்லாம் ஒரு அருமையான இன்னிசை விருந்தளிக்கப் போகிறார். போங்கோ, ஜமாச்சுடுங்கோ. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. கண் பறிக்கும் வைர கட்டி கல்லிடைத்த தங்கப்பட்டி கைகொட்டி தாளம் கட்டி ஆட, கண் பறிக்கும் வைர கட்டி கல்லிடைத்த தங்கப்பெட்டி கைகொட்டி தாளம் கட்டி ஆட, என் வசத்தில் நானே இல்லை என் மனத்தில் வாழும் முல்லை என்னவென்று கண்டால் இல்லை பாவை இவள் தான் நெடுநாள் இறைவன் அருளால் வாழ்க. என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. பொன்பிரைகள் விண்ணில் ரெண்டு குறையும் ஒன்று கூடும் ஒன்று தேயாமல் என்றும் வாழும் நிலவே, வாய் திறந்து எந்த முன்னால் வார்த்தையொன்று முன்னச் சொன்னால் நோய் பறந்து போகும் தன்னால் நாணம் வருமோ விடுமோ தொடுமோ எதுவோ அறியேன். என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்தன் நெஞ்சுக்குள் கங்கை எந்தன் கண்ணுக்குள் ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. ஆனந்த கண்ணீர் அலை மோதுரம்மா. Wish you many more happy returns of the day.
I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. இரு டீ வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன கேளுமா என்ன நமக்கு இல்லையா என்ன கேளுமா கண்ணு இல்ல அடிக்காத வாத்தியார ஐயோ வண்டி வாத்தியாரா ஐயோ ஐயோ என்ன காச்சு? அக்காவை தனியா விட்டுட்டு இனிமே எங்கேயும் போகாதப்பா. இந்தாப்பா இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா ரவி? இல்ல. கொலை செய்யப்பட்ட ஜெயராஜோட தம்பி ராமராஜ் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாராம். என்ன? அண்ணனை கடத்திட்டு போய் கொலை செஞ்சவங்களை பத்தி யார் துப்பு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படுமா? 5 லட்சம்? ஆமா. அன்னைக்கு நீங்க ஜெயராஜோட கார்ல போனதா சொன்னீங்களே, அது சம்பந்தமா நீங்க ஏதாவது துப்பு கொடுத்தா 5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பஞ்சமெல்லாம் பறந்துரும். இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு கூட நான் கொஞ்சம் பேசணும். சுந்தரம் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? நான் யாரு எங்க இருந்து பேசுறேன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். கோடீஸ்வர ஜெயராஜ கடத்திக்கிட்டு போனது யாரு, அவரை கொலை செய்தது யாருங்கிறத தக்க ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும். கொலை செஞ்சது யாரு? 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 சொல்றேன். அதுக்கு முன்னால சில நிபந்தனைகள். என்ன நிபந்தனை? பேப்பர்ல அறிவிப்பு கொடுத்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். ஆனா தகுந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்றான். ஆனா நேர்ல வந்து சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்க அந்த மர்ம மனுஷன் தயாராக. அவன் குறிப்பிடுற ஒரு வக்கீல் கிட்ட நீங்க பணத்தை கொடுக்கணும். வக்கீல் கைக்கு பணம் போய் சேர்ந்ததுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கொலையாளி யாருங்கிறத அவன் சொல்லுவான். அது கூட டெலிபோன்ல. இதான் அவன் நிபந்தனை. ஏன் இவ்வளவு சுத்தரா? ஒருவேளைதான் பொய் தகவல் கொடுத்து நம்ம எல்லாம் முட்டாளாக்க பாக்குறானோ என்னவோ. உண்மையை சொல்லி தன்னை காப்பாத்திக்கும் நினைக்கலாம் இல்லையா? புரியலையே. உங்க அண்ணன் கொலையை பத்தின முழு விவரமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இத சொல்லிட்டா கொலையாளி தன்னையும் கொன்னுடுவானு பயந்து இப்படி ஒரு திட்டம் போட்டுக்கலாம். சார், அவன் குறிப்பிடுற அந்த வக்கீல் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். எப்படியோ என் உயிருக்கு உயிரான அண்ணனை கொலை செஞ்ச அந்த சண்டாள பாவி யாருன்றது எனக்கு உடனே தெரிஞ்சாலும் அவ்வளவுதான். அந்த வக்கீல் யாரு? முதல்ல அவன் நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படணும். அதுக்கப்புறம் தான் அந்த வக்கீல் யாருங்கிறதையும் அவன் சொல்லுவான். உங்க டெலிபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அநேகமா அவனதான். ஜஸ்ட் a minute. மிஸ்டர் சுந்தர், உங்களுக்கு தான் டெலிபோன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் சுந்தர் ஹியர்.
மிஸ்டர் ராமராஜ் என்ன சொல்றார்? உங்க நிபந்தனைக்கு சம்மதம். பணத்தை எந்த லாயர் கிட்ட கொடுக்கணும்? லாயர் லட்சுமணன். லாயர் எம் லட்சுமணன் கிட்ட கொடுக்கணும். ஓகே? லாயர் எம் லட்சுமணன். ஓகே. என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டேன்? இன்னைக்கு கோட்டை வேற இல்லையோ? வேலை இருக்கிறவாளுக்கு வேலை இருக்கு. கேவலம், உங்களுக்கு ஒரு சீசன் கேஸ் கூட இல்லாம போயிடுது. அதுக்கெல்லாம் இப்பதான் நடமாடும் நீதிமன்றம் வந்துருச்சு. பாவம் அண்ணாவுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். இத பாருங்கண்ணா, உங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி முழுக்க முழுக்க சிவில் லாயரா மாறிடுங்களேன். இப்ப என்னமோ கிரிமினல் பெருசா கிழிக்கிறாராக்கும். நிமிஷமா உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஏழை பையனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். அண்ணா கையில என்ன கவர்? புதுசா தானே கேஸா? நீயே படிச்சு பாருங்க. என்னடா அது சீல்டு கவர்? பிரிச்சுட்டு வா. உண்டா முதல்ல வந்திருக்கிற லெட்டரை படி. லாயர் லட்சுமணன் அவர்களுக்கு ஜெயராஜ் கொலை வழக்கில் குற்றவாளி இன்னும் 2 நாளில் கைது செய்யப்படுவான். அது சம்பந்தமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை இன்ஸ்பெக்டர் இன்றைக்கு உங்களிடம் கொடுப்பார். 5 லட்சமா? ஏன்னா நீங்களா குற்றவாளியை கண்டுபிடிச்சேன்? இருடி படிடா. குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அண்ணா அண்டர்லைன் இத்துடன் இருக்கும் சீல் வைத்த கவரை பிரித்து பாருங்கள். அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவரிடம் மேற்படி 5 லட்சத்தில் உங்களுக்கு வேண்டிய பீஸை எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே உரியவரிடம் கொடுத்து விடவும். இந்த உதவிக்காக உங்கள் இஷ்டம் போல் பீஸ் தொகையை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னென்ன ஏன் ஒப்படைக்கணும்? இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் தான் உத்தமர் என்பது என் எண்ணம். அந்த நீதி தேவனே சரியா புரிஞ்சுக்காத இந்த லாயர் லட்சுமணனை கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கிற அந்த மகானுபாவன் யாரோ? உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு துரதிருஷ்டசாலி. கொண்டா ஐயோ டெலிபோன் பண்ணி இந்த ஆட்ல டெலிபோன் பண்ணி அடிச்சு எத்தனை வருது. ஹலோ லட்சுமணன் அவர் குமார் பேசுற இருக்காரு. ஷிஃப்டா இருங்க அண்ணா. டெலிபோன் வண்டி அண்ணா பிஸி ஆயிட்டேன். ஹலோ லாயர் லட்சுமணன் ஹியர். மண்டி கேஸ் வந்த உடனே அண்ணா போஸ்ட் பார்த்தீங்களா? தகவல் வந்துருத்தோம். நீர் பணத்தோட வரும். நான் பிஸியா இருக்கேன். போன வையும். யாரு? இன்ஸ்பெக்டர் லெட்டர்ல எழுதினபடி 5 லட்சம் ரூபாயோட வரார். 5 லட்சமா? மதுரை மீனாட்சி மாங்காடு மகாலட்சுமி அதிர்ஷ்டமா வந்துருச்சு. இத பாருங்க, இப்பவே இந்த சீல் வச்ச கவரை உடைச்சு உள்ள யார் பேர் எழுதி இருக்குன்னு பாருங்க. உங்க பீஸா 2 லட்சத்தை நாம எடுத்துட்டு மீறி பாதிய யார் பேர் எழுதி இருக்கோ அவகிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏமண்ணி நமக்கு 2 லட்சம் போடுமா? போரும் அவ பாவம். மண்டுகளா லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமோ? குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு. இந்த அண்டர்லைன்டு வாசகத்தை தான் நல்லா கவனிக்கணும். தண்டனை நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறமா தான் சீல் வச்ச கவரை ஓபன் பண்ணணும். அப்படித்தான் நான் செய்வேன். அதுதான் தர்மம்.
மிஸ்டர் சுந்தரம் ஹியர். ஓ, நீங்களா? உங்க போனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னபடி லாயர் லட்சுமணன் கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. இப்ப சொல்லுங்க, ஜெயராஜ கொலை பண்ண கொலைகாரன் யாரு? ஜெயராஜ கொலை செய்தது யாரு? கொலைகாரன். சொல்லுங்க. கொலைகாரன் ரவி. சாந்தி டிராவல்ஸ்ல வேலை செய்யறானே, அதே ரவி தான். அந்த ரவி இந்த கொலையை எங்க செஞ்சாரு, எப்படி செஞ்சாரு? அதுக்கு ஆதாரம் சொல்றேன் கேளுங்க.